ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 2 வயது குழந்தை சுஜித்தின் உடல் 82 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிதைந்த நிலையில் மீட்கப்பட்டது. மீண்டு எழுந்து வா என ஒட்டுமொத்த தமிழகமே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இனி மீளவே முடியாத இடத்திற்கு சென்று விட்டான் சுஜித். கோடிக்கணக்கான இதயங்களின் வேண்டுதல்கள், கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோரின் ஒத்துழைப்பு, நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு வீரர்களின் மீட்பு போராட்டங்கள் எல்லாம் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் துயரச் செய்தியுடன் முடிவுக்கு வந்திருக்கின்றன. நாடே தீபாவளி பண்டிகைக்கு தயாராகி கொண்டிருந்த வேளையில் திருச்சி மாவட்டம் நடுக்காட்டுப்பட்டியில் நடந்தது அந்த அதிர்ச்சி சம்பவம். ஆரோக்கியதாஸ் என்பவரின் வீட்டினருகே தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் அவரின் 2 வயது குழந்தை சுஜித் வில்சன் தவறி விழுந்தார். கடந்த 25ஆம் தேதி மாலை நடந்த இச்சம்பவம் தமிழக மக்களின் மனநிலையை புரட்டி போட்டுவிட்டது. கிணற்றுக்குள் சிக்கிக் கொண்டிருந்த குழந்தை கைகளை அசைத்து மூச்சுவிட சிரமப்பட்டு கொண்டிருந்த காட்சி காண்பவர்களை கண்கலங்கச் செய்துவிட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்ததும் குழந்தையை மீட்பதற்காக 5க்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் அவர்கள் மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்ததுதான் முதலாவது துயரச் செய்தி. பின்னர் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினரும் தங்களின் பங்குக்கு பல்வேறு முயற்சிகளை செய்து பார்த்தனர். ஆனால் 26 அடியில் சிக்கியிருந்த குழந்தை படிப்படியாக கீழிறங்கி சுமார் 85 அடி வரை சென்றுவிட்டது. இதனால் ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே மற்றொரு குழியை தோண்டி அதன் வழியாக குழந்தையை மீட்க அதிகாரிகள் தரப்பில் முடிவு செய்யப்பட்டது. அதற்காக நாகை மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து ரிக் எனப்படும் ராட்சத இயந்திரங்கள் நடுக்காட்டுப்பட்டிக்கு வரவழைக்கப்பட்டன. 27ஆம் தேதி அதிகாலை சம்பவ இடத்திற்கு வந்த ரிக் இயந்திரம் துளையிடும் பணியை தொடங்கியது. கடும் பாறைகள் காரணமாக இயந்திர கோளாறு, உபகரணங்களில் ஏற்பட்ட பழுது என பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மீட்பு பணி நடந்து வந்தது. இந்நிலையில் மீட்பு பணியின் நிலவரம் குறித்து முதலமைச்சரிடம் விளக்கம் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு சவால்களுக்கு பிறகு ரிக் இயந்திரம் மூலம் 65 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டுவிட்டது. அதில் அஜித்குமார் என்ற தீயணைப்பு படை வீரர் ஏணி மூலமாக கீழிறங்கி முதற்கட்ட ஆய்வை மேற்கொண்டார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அதிகாலை 2:30 மணியளவில் செய்தியாளர்களை சந்தித்தார் வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன். சுஜித் சிக்கியிருக்கும் ஆழ்துளை கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் அவன் உயிரிழந்து விட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். அக்டோபர் 25க்கு அந்த சிறுவன் சுஜித் இந்த ஓப்பன் போர்வெல்ல விழுந்ததை அடுத்து நம்ம பகிரீத முயற்சி எடுத்த பின்பும் இன்னைக்கு ஒரு சுமார் 9:30-10 அளவில் அவங்க இந்த ஒரு டீகம்போஸ்டு ஸ்மெல் வருது அப்படிங்கிற ரிப்போர்ட் அங்கே உள்ள ஒரிஜினல் போர்வெல் எதில் அவரை ஸ்டேபிளாக 88 ஃபீட்டில் வச்சுருந்தோமோ அங்கே அந்த ரிப்போர்ட் வந்தது. அந்த பாடி அன்ஃபார்ச்சுனேட்லி ஹைலி டீகம்போஸ் ஆயிருக்குங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இச்செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அதிகாலை 4:30 மணியளவில் 82 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சுஜித்தின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. மணப்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிவடைந்த பின் சுஜித்தின் உடலுக்கு அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்.